நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆரம்பிக்கிறதே ரொம்ப லேட்டு. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுலயோ எதுலயுமே வந்து ரொம்ப லேட்டு. அண்ட் டிபெண்டிங் ஒன்லி ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இல்லனாக்கா இந்த மாரி பாண்ட்ஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சேஃபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ரிபிள் ரேட்டட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி ரேட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே த ரிட்டர்ன்ஸ் ஆர் சம்வேர் ஒர்க்கிங் அரவுண்ட் 6லேருந்து 8% மேல அங்க ரிட்டர்ன் இருக்காது. விச் இஸ் நாட் ஈவன் பீட்டிங் யுவர் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்பிள் வந்து தங்களுடைய தே ஆர் நாட் பிளானிங் தேர் லாங்குவிட்டி. நாங்க எவ்வளவு நாள் இருப்போன்றத வந்து சில பேர்லாம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்ல. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் தெர் இஸ் நோ கிளியர் ரிட்டையர்மெண்ட் நம்பர்ஸ். எவ்வளோ கார்பஸ் வேணும், எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குன்ற அந்த கால்குலேஷனே நிறைய பேர் பண்றது இல்ல. அதுவும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ். அது தவிர டிபெண்டிங் ஆன் சில்ட்ரன், தட் இஸ் த பிக்கஸ்ட் பிளண்டர் டுடே பீப்புள் ஆர் டூயிங். ஸோ அதை தயவு செஞ்சு டிபெண்டிங் ஆன் சில்ட்ரன்றதை வந்து முதல்ல வந்து anybody who is planning for retirement, they should avoid this. அதுக்கப்புறமா அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அசெட் அலோகேஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா கரெக்டான அசெட் அலோகேஷன்ல பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதை வந்து ப்ராப்பராக ரீபேலன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஒவ்வொரு பீரியட்ல வந்து ப்ராப்பராக ரீபேலன்ஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா தென் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை தே கேன் அவாய்ட் இட்.